ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் மார்க் திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிச்சா சுதீப், நவீன் சந்திரா, விக்ராந்த், யோகி பாபு, அப்புறம் ஷைன் டூம்ங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. எல்லா விதமான சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் லோகநாத்ங்கிறவர் போட்டிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு கடத்தி வைக்கப்படுகிற 18 குழந்தைங்க ஒரு அண்டர் கிரவுண்டில் கடத்தி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோடைய கதை. படத்தில் இதான் கதையா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, திரைக்கதை ரொம்ப வலுவாக அமைச்சிருக்காங்க. அதாவது அரசியல் அந்த இது ஒரு கனெக்டிங் வருது. அப்புறமேட்டு ஓடிப்போன தம்பி திரும்ப வரானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிங் வருது. அப்புறமேட்டு கஞ்சா கடத்துகிற கனெக்டிங் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சம்பவத்தை அப்படியே கோர்த்து திரைக்கதையை கொஞ்சம் வலுப்படுத்தியிருக்காங்க டைரக்டர் கார்த்திகேயாங்கிறவங்க. திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விக்ராந்த் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பராக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நவீன் சந்திராங்கிறவர் சூப்பராக கொண்டுட்டு போவாங்க. அதாவது 2 பார்ட்டாக 2 பேர் திரைக்கதையை நல்லா வலுப்படுத்தி கொண்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபைட்டு. படம் ஃபுல்லாக ஃபைட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்ட்டும் கூட நல்லா அந்த குழந்தைங்க வச்சு கதைங்கிறதுனால சென்டிமெண்ட்டு நல்லா ஒர்க் ஆகுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஃபைட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தால் உங்களுக்கான திரைப்படம் தான் மார்க் திரைப்படம். அப்புறமேட்டு யோகி பாபு ஒரு சில காமெடி பண்ணுறாரு. அது நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மியூசிக் நல்லா தான் போட்டிருக்காங்க. நல்லா பிஜிஎம் நல்லா நல்லா தான் போட்டிருக்காங்க. அரசியல் வர்ற கேரக்டர் சூப்பராக அவர் பண்ணுறாரு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த ரவுடிங்க ஏகப்பட்ட ரவுடிங்க போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி நல்லா பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஃபைட்டுலாம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் படத்தோட ஏடா கூடமாக இருக்குது அந்த மாதிரி இது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிகரெட்டு பற்ற வைக்கிறது படம் ஃபுல்லாக சிகரெட்டு பிடிக்கிறாரு. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சின்ன மெசேஜ் தராரு கிச்சா சுதீப்பு. மொத்தத்தில் இந்த படம் நல்லா உங்களுக்கு ஃபைட்டு வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 2.5 மணி நேரம் படம் நல்லா போர் அடிக்காமல் நல்லா தான் போகுது. மெசேஜ் அந்த குழந்தைங்கள வச்சு அப்படிங்கிறனால சின்ன ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.